ஹலோ கைஸ், ஜெய் குருதேவ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை அப்புறமா ஃபிஷ் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இடித்து வச்ச பூண்டு, அரைச்சி வச்ச தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அவ்வளோ புளி கரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாமே போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. அதுக்கப்புறமா இடித்து வச்ச பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி எங்கள் ஹஸ்பண்டோடது தான். நான்வெஜ் அவர் நல்லா சமைப்பார், அதனால தான் எப்போவுமே நான்வெஜ் அவங்க தான் பண்ணுவாங்க. அப்புறமா அரைச்சி வச்ச டொமேட்டோ பியூரியை கூட போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், தேவையான அவ்வளோ உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஓரளவுக்கு நல்லா வெந்து அந்த ஃப்ளேவர் மாறும். அதுக்கப்புறமா கொதிக்கிற டைமில் மீன் கழுவி வச்சுருக்கிறத எடுத்து அதில் போட்டுக்கோங்க. மீன் நல்லா மஞ்சத்தூள், உப்பு, லெமன் போட்டு வாஷ் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் வராது அதில். ஸோ ஒரு 5 to 6 minutes நல்லா குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டிஷ் அவ்வளோதான், சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு டேஸ்ட் பார்க்க கொடுக்கலாம். அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி போடுறேன். ஸ்டே டியூன்ட்.